Right. இந்த 71வது கேள்வியை பாருங்க. இந்த 8, 4, 5 அடிப்படையா கொண்டு அந்த 85 விட வந்திருக்கு. அப்ப அந்த 8க்கும் 4க்கும் 5க்கும் 85 என்ன தொடர்பு பாத்தீங்கன்னு சொன்னா முதல் கூட்டுங்க. 8 4 12, 12 5 17 இல்லையா? வழியா கவனிச்சு கொள்ளுவோம். 8 4 12, 12 5 17. அப்ப இவ்வளவையும் கூட்டக்குள்ளங்களுக்கு எத்தனை வருது? 17 வருது. அப்ப அந்த 17க்கும் 85க்கும் என்ன கனெக்ஷன் பார்த்தோம்னு சொன்னா 5ஆல பெருக்கப்படுது. அப்ப இதுக்கு செய்முறை என்னன்னு சொன்னா சுத்தி கூட்டி 5ஆல பெருக்கப்படுது. அப்ப அடுத்ததையும் பாருங்க சரியாண்டு 19 19 மாறும் 25. 25 நாங்க 5ஆல பெருக்கணும்னு சொன்னா 125. அப்ப அந்த விடையும் சரி. அப்ப இங்க பாருங்க 12 9 3 12 12 மட்டும் 20 20 நாங்க 5ஆல பெருக்கக்குள்ள விட 100 பேரும் அங்க விட இல்ல அப்படியா? அப்ப அதுக்கு ஓப்பன் மார்க்ஸ் கொடுங்க. கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட மைக் எல்லாம் மியூட் பண்ணுங்களா? ஆரோன் எல்லாம் சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இப்ப இதுல பாருங்க விலங்கு ஆகிக்கிறது ஆரோன். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி இதுக்கு செய்முறை எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு பாருங்க. அந்த 13 7 9 11 இவ்வளவையும் கனெக்ட் பண்ணி தான் அந்த நடுவில் இருக்கிற 20 வருது. அப்ப இதுக்கும் இந்த அவ்வளவு இலக்கத்துக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13 7 20 20 9 29 29 11 40 இருக்கு. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சரி, ஓகே. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி கூட்டினீங்கன்னு சொன்னா 40 பேர். அப்ப 40 2ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா விடை 20 வருது. அப்ப சுத்தி கூட்டி 2ஆல பிரிபடுது. உழவையும் கூட்டி என்ன செய்யணும்? 2ஆல பிரிச்சா நடுவுல இருக்கிற இலக்கம் வருது. அப்ப அடுத்தது சரியாண்டு பாருங்க. இது 2 30 20 50 75 75 15 90 90 அரைவாசி 45. அடுத்தது பாருங்க 150 150 75 25 100 இல்லையா? அப்ப 180 100 250 250 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா விடை 125 இருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்முறை எழுதி வைப்பீங்க? சுத்தி கூட்டி 2ஆல பிரிக்கிற என்று சொல்லி எழுதி வச்சீங்கன்னா சரி. சுத்தி கூட்ட தெரியணும், அப்புறம் 2ஆல பிரிக்க தெரியணும், அவ்வளவு. அடுத்த பாருங்க 73வது இந்த 50 தொடர்பு வந்திருக்கு எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4ம் 3ம் இவ்வளவையும் ஏதோ செய்துதான் இந்த 50. அப்ப இதுல கூட்டி பாருங்க 4 3 7 8 8 2 10 சுத்தி கூட்டினீங்கன்னா 10 வருது. அப்ப நடுவுல 50 இருக்கு. அப்ப 10 என்ன செய்யணும்? 50ஆல பெருக்கணும். அப்ப 10 5ஆல பெருக்கணும்னு சொன்னா விடை 50 வருது. அப்ப இதுக்கு என்ன செய்முறைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுத்தி கூட்டிட்டு 5ஆல பெருக்கணும். சுத்தி கூட்டி 5ஆல பெருக்குறீங்கன்னு சொன்னா விடை 100 பேர். அதே போல இதுக்கும் பாருங்க 5 3 8 8 2 10 10 மாறும் 16 16 5ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 80 விட. சரியா? இதுக்கு என்ன செய்முறை? சுத்தி கூட்டி 5ஆல பெருக்கிறது. சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வியே பாருங்க. இல்ல சார், நான் செய்முறை எழுதுறேன். ரைட் ரைட்டா, சரி எழுதுங்க.
சரி மித்ராசாமி சரியா? அடுத்த பாருங்க விலங்கு ஆகிக்கிறது. சரி அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னாலே எங்களுக்கு தெரியும் 8ஓட 6 கூட்டி 14 வருது. அப்ப இந்த இடப்பக்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா கூட்டுப்படுது. 8 6ஆல பெருக்கி 48 வருது. அப்ப வலப்பக்கம் பெருக்கப்படுது, இடப்பக்கம் கூட்டுப்படுது. அப்ப இங்க பாருங்க 10 மேலும் 17, 10 7ஆல பெருக்கினா நடுவது வந்துருக்கும். சரியா? அதுல சின்ன பிள்ளை மாத்திக்கொள்ளுங்க. அடுத்த 6 5 இதுல 11, 6 5 30. அதுக்கு விடை 30 இருக்கு. கரெக்ஷன் எல்லாம் பாத்துக்கொள்ளுங்க அப்படி. அடுத்த பாருங்க 10 8ஆல பெருக்குனா 80. அதே போல 7 4ஆல பெருக்குனா 28, 16 4ஆல பெருக்குனா 64 வருது. அப்ப 125 5ஆல பிரிச்சோம்னு சொன்னா விட 25ஆக இருக்கு. இதுக்கெல்லாம் கூட்டல் கழித்தல் வகுத்தல் கூட்டல் எல்லாம் குயிக்கா என்ன தெரியணும். அப்பதான் கடை செய்யணும். மேல இருக்கிற ரெண்டும் பெருக்கப்பட்டு வருது. இங்க பாருங்க 10 8 10 8 எத்தனை? அதுதான் இந்த வந்திருக்கு. 7 4 எத்தனை? 28. அப்ப இந்த 2 இலக்கம் பெருக்கித்தானே 125 வந்திருக்கு. அப்ப 125 நீங்க 5ஆல பிரிக்கீங்கன்னு சொன்னா விடை பெருக்கினா பிரிக்கப்படும் தானே மறுதலையா. அப்ப 25 வருது. இப்ப வழியா கவனிச்சுக்கோங்க. 16 4ஆல பிரிக்க 64 வேணும்டா, 64 4ஆல பிரிக்க 16. சரியா? சார் 74வது விலங்கு. 74 74 அப்படின்னு சொன்னா வழியா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 8 6ஓட கூட்டுனா 14 வருது. அதே 8 6ஆல பெருக்குனா 48 வருது. அதே போல 10ஓட 7 கூட்டுனா 17 வருது. 10 7ஆல பெருக்குனா 70 வரணும். அது வந்திருந்தா சரி. அதுல கேள்வி சார் 75வது விலங்கல்ல. 75வது பெருக்கி விட்டாச்சு தானே. 10 8ஆல பெருக்குறா 80, 7 4ஆல பெருக்குறீங்கன்னு சொன்னா 28, 16 4ஆல பெருக்குறீங்கன்னா இவ்வளவுக்குள்ள வாரது என்னன்னு சொன்னா இதுக்குள்ள பெருக்கங்களா இருக்கு. அப்ப 125 இந்த நம்பர்ஸோட பெருக்குப்படி தானே வந்திருக்கு. அப்ப 125 5ஆல பிரிக்கீங்கன்னா விட 25 இருக்கு. அல்லாத விடையில இருக்கிறது 5ஆல பிரிக்கக்குள்ள இதுக்கு 125 வருதுன்னு பார்த்தாலும் சரி. அடுத்த கேள்வி பாருங்க 76. சரி நான் இந்த உழவு பார்த்துட்டு விடலாம் நினைக்கிறேன் சொன்ன அந்த இதுல பாருங்க உழவையும் இந்த 32 கனெக்ஷன் வருது. இந்த நம்பர்ஸ் வச்சுதான். அப்ப 6 5 11, 13, 16, 16 வந்துட்டேன்னா இங்க 32 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சுத்தி கூட்டி வாரபடி என்ன செய்யணும்? நாங்க 2ஆல பெருக்கணும். அப்படின்னு சொன்னா இத 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 25 பேர் இல்லையா? 50 2ஆல பிரிச்சு 25 வரும் தானே. அப்ப 8ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 11 15. இதுல இருந்து 25ல இருந்து 15 கழிச்சீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல 10 பேர்.
இப்ப சுத்தி கூட்டி பாருங்க 18 21 25 25 ரெண்டால பேருக்கு 50 பேர். அதாவது விடை 10. சார் செய்யக்கூடாது 70 அழிகொள்ளு. சரி, இதை வழியா பாருங்க. ஒரு தரத்துல சொல்லி தரபடியா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இருக்கிற சார் அரைப்பகுதி, அதாவது அவர் வெயிட் பண்ணுங்களா, அதுல வீடியோ அப்டேட் பண்ணுவேன், திருப்பி பாருங்க. அப்படி டவுட்னா திருப்பி கேளுங்களா, வாய்ஸ்ல போடுங்க. ரைட். இந்த இவ்வளவையும் படியா பாருங்க. இவ்வளவையும் அதாவது 2 4ஆல பெருக்குங்க. எத்தனை வரும்? 4 8. 8 5ஆல பெருக்குங்க 40. 40 1ஆல பெருக்குங்க 40 விடை. அப்படி என்று சொன்னா கீழையும் அப்படித்தானே வரப்போகுது. 6 3 18, 18 2 36, 36 பூஜ்ஜியத்தால பெருக்குனா விடை 0. சரியா? மேல இருக்கிற அவ்வளவு பெருக்கப்பட்டு விடையா வருது. அதாவது 4 8 8 5 40, 41 40. அப்ப கீழே இருக்கிற அவ்வளவு பெருக்கப்பட்ட 6 3 18 2 36, 36 பூஜ்ஜியத்தால பெருக்குனா 0. உங்களுக்கு தெரியுமே, இந்த ஒரு இலக்கத்தையும் பூஜ்ஜியத்தால பெருக்குனா என்ன வரும்? 0 விடையாக வரும். சரியா? ரைட். ஓகே, அடுத்தது பாருங்க. அந்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம் தானே, திருப்பி ஒருக்கா வழியா பாருங்க. போட்டேன்னா டைம் இருக்கு தானே நாங்களுக்கு. இத பாருங்க, 80 கேள்வி வரைக்கும் பார்ப்போம். என்ன சரி, 78வது கேள்வி. அதுல வழியா பாத்தீங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஜாயிண்ட் ஆகல. என்ன சரி, இது எப்படி என்று சொன்னா வழியா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 14 13 கூட்டுப்பட்டு 27 பேர். அந்த 27 2ஆல பெருக்குனா 54 விடையாக வரும். அதே போல 9ஐயும் 5ஐயும் கூட்டணும் என்று சொன்னா 14 பேர். 14 2ஆல பெருக்கணும் என்று சொன்னா 28 விடையாக இருக்கு. அதே போல 11ஐயும் 13ஐயும் கூட்டணும் என்று சொன்னா 24 வரும். 24 2ஆல பெருக்கணும் என்று சொன்னா விடை 48 இருக்கு. இதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இது பாருங்க, 79வது. இந்த 5 3ஐயும் பெருக்கணும் என்று சொன்னா 5 3 15. அந்த 15ஓட இந்த 4 கூட்டணும் என்று சொன்னா 19. அப்ப சைட் ரெண்டும் பெருக்கப்பட்டு கீழே கூட்டுப்படுது. அப்ப 7ஐயும் 5ஐயும் பெருக்கணும் என்று சொன்னா 35. 35ஓட 6 கூட்டணும்டா விடை 41 இருக்கு. இத பாருங்க, 6 4 24. 24ஓட 5 கூட்டணும்டா 29. அப்ப அந்த செட்டப் வச்சு கொண்டு விட வந்திருக்கு. 79 விளங்கல. கிறிஸ்டின் சொல்லுங்க சாமி. இது என்னன்னு சொன்னா, இத பெருக்கி 12 8 96, 96 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 48 வரும். அதே போல 17 அப்படியே கவனிச்சுக்கொள்ளுங்க, 6ஆல பெருக்குங்க. 7 6 42, 4 மிச்சம் 6 6 10, 102 பேர். 102 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா விடை 51 பேர். இத பாருங்க, 20 5ஆல பெருக்குனீங்கன்னா 100 வரும். 100 2ஆல பிரிச்சிங்கன்னா 50 பேர். சரியா? அப்ப கீழே இருக்கிறத பெருக்கி 2ஆல பிரிக்கணும். ரைட். இந்த 80 கேள்விக்குரிய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? விளங்காதாக்கள் 10 கேள்வி நீ பார்த்துருக்கிறோம். அப்ப நீங்க அவளையும் பார்த்து போட்டு விளங்காட்டி திருப்பி வாட்ஸ்அப்ல போடுங்க, இல்ல நேரடி கிளாஸ்
நாளையில இருந்து தொடங்கும் தானே, அப்ப கேளுங்களேன்.